நிறைய பேர் பார்த்தோம்னா கீழே உட்காந்து என்ஜாய் ஏசப்பான்னுவாங்க, ஏதாவது இடிச்சிச்சா ஏசப்பான்னுவாங்க, கொட்டாய் வந்தால் ஏசப்பான்னு சொல்கிறாங்க. என்னங்க இதெல்லாம்? ஏசு அப்பா என்ற ஒரு நிலையில் நீங்கள் கூப்பிடும்போது ஏசு கிறிஸ்து என்று சொல்லணும், ஏசு ஆண்டவர், ஏசு தேவன் என்று சொல்லணும். திரித்துவத்தில் 3 நபர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதா முதல் ஸ்தானத்தில் வகிக்கிறதுனால அந்த பட்டம், பிதா என்கிற பட்டம் அப்பா என்ற ஸ்தானத்துக்கு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. திரித்துவத்தில் 2வது நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சரிங்களா? 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர். இப்போது நம்முடைய தமிழ் கலாச்சார வழக்கத்தின்படி அவரை அப்பான்னு கூப்பிட்டா பாதுகாக்கிறவர், கண்ணின் மணி போல் நடத்துகிறவர் என்று சொல்லுகிறீங்க, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் வேதத்தின்படி நீங்கள் ஒப்புமைப்படுத்தி பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தின்படி அவர் அப்பா என்று கூப்பிட்டால் அவருக்கு கனம் போகுது என்று நீங்கள் தவறாக நீங்கள் ஒப்புமைப்படுத்தி விடக்கூடாது. வேதத்தில் அவரை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி அலைங்க, உங்கள் இஷ்டத்துக்கு அழைக்கக்கூடாது.